சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதை யார் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கிட்ட உன் பொண்ணு உன் ரத்தம், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, அவள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனாலும் உன் பொண்ணு தானே, ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அது மட்டும் என்னால் முடியாது, என்னால் ஆசீர்வாதம்லாம் பண்ண முடியாது, என் பொண்ணு கண்டிப்பாக அவங்க கூட சந்தோஷமாக வாழ போகிறது இல்லை, அவள் இப்படி எங்களை ஏமாற்றுவானோ நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேகாவோட அப்பா பார்த்தீங்கன்னா நீ இப்படி பண்ணுவேன் நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன், உன்னை வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பிச்சு படிக்க வச்சேன், எதுக்கு இதுக்காக தானே அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. முத்துவோட பாட்டியும் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, இன்னும் அடுத்த நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது, அவங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சிந்தாமணி அதை கேட்குற மாதிரி இல்லை. மீனாவுமே சொல்லுவாங்க, நீங்கள் மன்னிச்சிடுங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் தம்பி உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுமே சொல்லுவான், அவன் பணத்துக்காக உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, 2 பேருக்கும் ஒத்து போச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மீனாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பொண்ணை பெற்றவ தான் நான், நம்மள மீறி பசங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் இப்படி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் தான் இந்த நிலைமைக்கு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாரு, ஆசீர்வாதம் பண்ணி ஏற்றுக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நான் உங்களோட யாரோட அட்வைஸும் கேட்கறதுக்காக இங்கே வரல, என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் அப்பாவும் உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம், நீ சின்ன வயசாக இருக்கும்போதே நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் அவரும் இது வரைக்கும் வேறு கல்யாணம் பண்ணிக்கல, நானும் வேறு வாழ்க்கை தேடிக்கல, அது எதுக்காக தெரியுமா, உனக்காக தான், ஏன்னா எங்களை தவிர உன்னை யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நாங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் உன் மேலே ரொம்பவே நாங்கள் பாசம் வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் வேறு வேறு வாழ்க்கையை அமைச்சிக்கல, இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா, கொஞ்சம் கூட உனக்கு இதெல்லாம் தோணலையா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அங்கே அழுகுறதை பார்த்து இதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா விஜயா பார்வதி கிட்ட சிந்தாமணி இப்படி அழுகுறதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கிட்ட சொல்கிறாங்க. ரேகா பார்த்தீங்கன்னா இல்லைம்மா என் வாழ்க்கை இதுக்கப்புறம் இவங்க கூட தான், சத்யா கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவுமே சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பணத்துக்காகவும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு உங்கள் பணம்லாம் தேவையில்லை, நான் சொந்த உழைப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவன், நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ரொம்பவே கோவப்படுறாங்க, ரொம்பவே அழுகுறாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ நாசமாக போவ, நான் சொல்கிறேன் பாரு, நீ கண்டிப்பாக சுத்தமாக நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த மாதிரி சாபம் விட்டுட்டு ரொம்பவே அழுதுட்டு அங்கேருந்து போனதுனால ரேகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அம்மா சத்யா கிட்ட சொல்லி அவங்கள சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி அவள் இருக்க நினைமையில இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த சடங்கு சம்பிரதாயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சத்யா பார்த்தீங்கன்னா ரேகாவை சமாதானப்படுத்துறாரு. சரி எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. நீ எதுக்கும் வருத்தப்படாத, நான் கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. ரேகா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் அந்த மீனாவோட தம்பி கல்யாணம் இன்னைக்கு தான், நான் எதுக்கு அவன் கல்யாணத்துக்குலாம் போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உடனே அந்த சக்திவேல் ஜோசியக்காரர் நியூமராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்தை விடுங்க, உங்கள் கல்யாணம் 7ஆம் தேதி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை நினச்சாதான் சார் ரொம்பவே பயமாக இருக்குது, யாருக்காவது தெரிய வந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டில் தானே கல்யாணம் பண்ண போகிறோம், கோயிலையா கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டே காசை வாங்கி ரோகிணி கிட்ட கொடுத்து டைவர்ஸ் வாங்க போகிறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, போத்திக்கிட்டு படுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கரெக்டாக உள்ளே வருவாங்க. என்ன லேட்டு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்பாங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் எதுக்கு, அதுதான் உங்களுக்கு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல, நீங்கள் எப்படி இருந்தாலும் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆளாகிடுவீங்க, எப்படி இருந்தாலும் எங்களை ஃபாரின் ட்ரிப்புக்கெலாம் கூப்பிட்டு போவீங்க, அதுக்காக தான் முன்னாடியே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் மைண்ட் வாய்ஸில் எப்படிலாம் இவ ஸ்கோர் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா என் டெலிபதியை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் ஒர்க்கர் ஜீவா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீவா பார்த்தீங்கன்னா பாஸ், ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஸ், நான் நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் ஜீவா அப்படின்னு கேட்குறாங்க.
ஒரு ஆளு 2வது கல்யாணம் பார்த்தீங்கன்னா, அவங்க முதல் ஒய்ஃப்‌க்கு தெரியாம, அதுவும் கோயில்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்திருக்காரு பணக்கார பொண்ண. அந்த நியூஸ் தெரிஞ்சு போலீஸ் அங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ், "என்ன என் கதை மாரியே இருக்கு." "ஆமா பாஸ், முழுசா கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, முதல் ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் வாங்காம 2வது கல்யாணம் பண்ணா, அவங்களுக்கு 7 வருஷம் கடுங்காவல் ஜெயில் தண்டனை இருக்காம். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காதாம் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயமா முழிக்கிறாரு. சக்திவேலுமே முழிக்கிறாரு. திரும்பவும் ஜீவா பார்த்தீங்கன்னா, "அது மட்டும் இல்ல பாஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த கல்யாணத்துக்கு உடந்தையா இருந்தவங்க முதற்கொண்டு, ஏன் புரோகிதர் முதற்கொண்டு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே பயந்துட்டு, "என்ன சக்திவேல் சார்?" அப்படின்னு கேட்பாங்க. "அது அவங்க முதல் ஒய்ஃப் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தானே இந்த விஷயம்லாம் நடந்தது. இங்க தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது யாருக்குமே தெரியாதே. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு" பார்த்தீங்கன்னா, சக்திவேல் சொல்றாரு. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, "பாஸ், உங்க கல்யாணத்து அன்னைக்கு தான் நான் என்னோட டிரைவிங் லைசென்ஸை ரினியூவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு மட்டும் என்னால வர முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ், "என்ன எஸ்கேப் ஆக பார்க்குறியா?" அப்படின்னு சொல்றாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன ஜீவா, என்ன பயமுறுத்துறதுக்காக பொய் சொல்றியா?" அப்படின்னு கேட்குறாரு. "பொய்லாம் இல்ல பாஸ். நல்லா ரிசர்ச் பண்ணி கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இதெல்லாம் உண்மை. நம்ம சட்டத்தில எல்லாமே இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே பயந்துடுறாரு. உடனே சக்திவேல் கிட்ட, "இந்த கல்யாணத்த வேணா அப்புறமா" அப்படின்னு சொல்லப் போறாரு. சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "இந்த கல்யாணம் நடந்தா தான் நீங்க கோடீஸ்வரரா ஆக முடியும். பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் அத பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கனகாவோட அம்மா வராங்க. ஆனாலும் அவர் எதையோ யோசிச்சுட்டே இருக்க மாரி இருக்கு. "என்ன, நான் எப்போ வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவீங்க. எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, பிசினஸ் டென்ஷன்." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "பிசினஸ்னாலே டென்ஷன் தான். நாங்களும் அதனால தான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு, இப்போ இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே நல்லபடியா வரும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 30,000 எடுத்து கையில குடுக்குறாங்க. "எதுக்கு இப்ப இந்த காசு?" அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. "கல்யாணம் வருதுல்ல, புது ட்ரெஸ் எடுக்கணும்ல, புது ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்க கூட வேலை செய்றவங்களுக்கும் எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, "கல்யாணம் வேணா டைவர்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கலாமா? லீகலா எதனா பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் ஊரறிய கல்யாணம் பண்ண போறதில்ல. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. மனோஜ் அந்த காச கையில வாங்கி வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே சக்திவேல், "என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்த காச பார்த்தாலே பயமா இருக்கு சார். சட்டம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கே." அப்படின்னு சொல்றாருங்க. "கட்டம் சரியா இருக்கிறவன சட்டத்தால எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு புதன், சுக்கிரன், குரு எல்லாமே சரியா இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா பண்ணுங்க பப்பரப்பா மனோஜ்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லும்போது நான் எதுக்கு பயப்படணும்? சரி வாங்க போலாம். எல்லாரும் துணி எடுக்க போலாம்." அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இன்றைய விடுகதை: "ஒற்றை காலில் ஆடுவான், ஓய்ந்து போனால் படுப்பான். அவன் யார்?" அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யாவும், ரேகாவும் பார்த்தீங்கன்னா, மீனா வீட்டுக்கு வராங்க. மீனா ஆர்த்திலாம் எடுத்துட்டு வலது கால உள்ளே எடுத்து வச்சு வாம்மா சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் கூட வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, "என்ன சத்யா, இங்க கல்யாணம் வச்சா நாங்கலாம் வந்துருவோன்ட்டு ஊர்ல போய் பண்ணிட்டியா?" அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. "அதெல்லாம் இல்லண்ணா, சூழ்நிலை அது மாரி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும், "உங்களுக்கு தெரியாதா நடந்த பிரச்சனைலாம்? அங்க பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. வீட்டுக்கு மேல விருந்து வச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி வந்துடலாம்ப்பா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா, மீனா அவங்க அம்மாகிட்ட பார்த்தீங்கன்னா, "பொண்ண விளக்கேத்த சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. ரேகாவும் பார்த்தீங்கன்னா, விளக்குலாம் ஏத்துறாங்க. பக்கத்துலேருந்து வந்த ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா, "பணக்கார வீட்டு பொண்ணா, இந்த பொண்ணு எப்படி இந்த வீட்ல வாழப்போகுது, இந்த சின்ன வீட்ல வாழப்போகுதுன்னு தெரியல." அப்படின்ற மாரி பேசுறாங்க. மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, அத கேட்டுட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்புறம் ரேகா விளக்கேத்திட்டு வெளிய வந்தோனே, முத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மீனா அம்மா பார்த்தீங்கன்னா, மாப்பிள கால்லயும், மீனா கால்லயுமும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. முத்து, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்த." அப்படின்னு சொல்றாங்க. "பரவால்ல, இருக்கட்டும் மாப்பிள. இதுக்கப்புறம் நீங்க தானே எங்களுக்கு எல்லாம்." அப்படின்னு முத்து, மீனா கால்லயும் பார்த்தீங்கன்னா, சத்யாவும், ரேகாவும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கும் பயப்படாத ரேகா. கண்டிப்பா உன்ன சத்யா நல்லா பார்த்துக்குவான்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் பயப்படவே இல்லக்கா. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நான் பெரிய வீட்ல வளர்ந்துருக்கலாம். ஆனாலும் எங்க அப்பா, அம்மா தனித்தனியா தான் இருந்தாங்க. நாங்க யார் கூடயுமே ஒண்ணாலாம் இருந்ததில்ல. நான் பாட்டுன்னு தனியா தான் இருப்பேன். ஆனா இப்ப இங்க நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்க போறோம். ஒரு குடும்பமா நான் வாழப் போறேன். எனக்கு அத நினைச்சு ரொம்பவே சந்தோஷம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, என்னோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட இந்த புது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. விடுகதையின் விடை பம்பரம். நெறைய பேர் இது கேள்வி பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.